ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பார்த்தீங்கன்னா அடுத்து நம்ம 585 டாப் போடுற வண்டிக்கிட்ட போயிட்டுருக்கோம். இன்றைக்கி தான் கடைசி நாள் எடுத்துகிட்டு வந்துடும். இன்றைக்கி ஃபைனல். இன்றைக்கி பட்டெல்லாம் நேற்றே வளைச்சி வச்சாச்சு, தட்டி வச்சாச்சு. பெண்டு போனது எல்லாத்தையும் டாக்கா போட்டு ஃபுல் வெல்டிங் அடித்து சுற்றுப்பட்ட ஓட்டையை போட்டு ஓட்டை இங்கே போடணுமா இல்லை அங்கே போட்டுடலாமா? எல்லாம் அங்கே நாம் வரையிறது போடுறது அவ்வளோ மொத்த கோட்டையா, அதனால் முடிஞ்ச அளவுக்கு அவங்க ஓட்டை போட்டு தான் எவ்வளோ ஒரு இன்ச்சுக்கு ஒரு ஓட்டையா? ஆமாம், இந்த கட்ட போட சொன்னாங்களே, இல்லைனா பட்டை தூக்கி சொன்னாங்கள்ல, அது மாதிரி போட்டுட்டு எடுத்துட்டா பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பார்த்தீங்கன்னா கொஞ்சம் மழை பெஞ்சிட்ருக்கு. அதனால் யாரும் நெல் அறுக்கலை இன்னும். அதனால் அதுக்குள்ள நான் டாப் வேலையெல்லாம் முடிச்சிடலான்ட்டு இன்னும் 2-3 நாள் முடிச்சிருவோம். பார்ட் 2 போட்டிங்களா? இது பார்ட் 3. பார்ட் 2 வாங்கல போகிறோம், பண்ணுறோம், போல வரும். ஏன்பா நானும் மாப்பிள்ளையும் வந்து சேர்ந்துட்டோம். ஆனால் இன்னும் பட்டக்காரர் வரல. எல்லாம் பாருங்கள், நைட்டெல்லாம் பட்டையெல்லாம் நிமித்தி எல்லாம் வெல்டு வச்சு அதெல்லாம் பெட்டு தட்டி நேரம் எடுத்து போட்டு போனோம். இன்னும் பட்டக்காரர் வரல. வந்து பட்டையை மட்டும் ஒட்டி கொடுத்தாருன்னா நானும் மாப்பிள்ளையும் தூக்கிட்டு ஓடியே போயிடுவோம். பட்டக்காரர் கும்பிடு அதான் வரங்கிறாப்புல வரல. அவ்வளோதான். மீதியெல்லாம் ஸ்பீக்கர் பாக்ஸ் வைக்கிறது, செட்டிங் பண்ணுறதெல்லாம் அதெல்லாம் எங்கள் டேஸ்ட்டுக்கு நாங்கள் கட் பண்ணி வச்சுக்குவோம். அந்த வேலையெல்லாம் நாங்கள் பார்த்துக்குவோம். இதை பார்த்து விட்டாருன்னா வேலை முடிஞ்சிடும். பார்க்கலாம், இன்னும் பட்டறையே திறக்கல, வெயிட் பண்ணுவோம். எல்லா பட்டறையும் திறந்துட்டாங்க. காலையில் 11 மணி ஆகுது, இன்னும் வரல. அடுத்தபடியாக பட்டை ஓட்டப்படுகிறது. பட்டறைக்காரர் இப்போ தான் வந்திருக்கிறாரு. 1 மணி நேரம் கழிச்சு வந்திருக்கிறாரு. 12 மணியா? கரெக்டாக இந்த கடைக்கு வர மாதிரி கணக்கு பண்ணி வச்சிடணும். எது? ஒரு பீஸோட முடிஞ்சு இங்கே ஃபுல்லாக வரும். இந்த பட்டை கிட்ட போடுற காரணம் என்னன்னா, பெல்ட்டுக்கோசரம் தான் கிட்ட, இல்லைன்னா இத்தனை பட்டை தேவையே இல்லை. இன்னும் கம்மியாக போட்டால் கூட போதும். அதில் மட்டமாக சுட்டலாம். இல்லைன்னா இந்த இடத்துல டொக்கோவில் ஒரு மாதிரி இருக்கும். கூப்பிடுவார். நெட்டு பட்டை எல்லாம் ஓட்டி சைடு 2 பட்டை ஓட்டினா வேலை முடிஞ்சது. இது ஒரு 3 பட்டை, அதில் ஒரு 4 பட்டை குறைக்க வரும். இந்த டாப் வேலை ஆல்மோஸ்ட் ஃபினிஷ். அப்புறம் ஃபுல்லாக வெல்ட் அடித்து பாடிப்பே வேலை முடிஞ்சிச்சு. சாதரம் நல்லா பாக்ஸாக விழுந்து போச்சுல்ல. ஒரு பட்டைக்கு குறைச்சிருந்தோம்னா சும்மா அடிக்கலாம். கையில் தான் அடிக்கணும். அடிக்கலாம், நல்லாயிருக்கும். நல்லா பிளாக்கு ரெட்டா முன்னாடி இருந்தான ஒரு வரி இப்படி ஒட்டிட்டா பார்க்கறது நச்சுன்னு இருக்கும். இந்த பக்கம் ஒன்றும் பட்டையை விட்டு வேலை முடியல. எட்ட போங்கடா காலி பயண. எப்படி இருக்குதுன்னு கமெண்டில் சொல்லுங்கள். ஆல்மோஸ்ட் டன். வந்து பட்டை அடியில் வச்சா தீர்ந்துச்சு. அப்புறம் வேறு என்ன, வேறு அவ்வளோதான்.
ஸ்பீக்கர்லாம் நம்ம பாக்ஸ் நாங்கள் இன்னும் ரெடி பண்ணல. அதை ரெடி பண்ணிக்கிட்டு தான் ஸ்பீக்கர் பாக்ஸுக்கெலாம் வேலை செய்யணும். இதை முடிச்சு விட்டாருன்னா ஒரு வேலை முடியுது. அப்புறம் ஸ்பீக்கர் பாக்ஸ் வர மட்டும் வெயிட்டிங். ஸ்பீக்கர் பாக்ஸ் தான் நாங்களே செஞ்சிடலாமான்னு ஒரு ஐடியாவில் இருக்கிறோம். பார்ப்போம் அதுக்கு எவ்வளோ காஸ்ட் ஆகுதுன்னு சொல்கிறேன். ஹார்ட் அட்டாக்கே வந்துடும் பாருங்க உங்களுக்கு. ஓகேன்பா, நம்மளுக்கு செஞ்சிட்டு இருக்கிற டைமில் அதுங்காட்டி வேறு ஒரு சின்ன வேலை வந்துருச்சுன்னு சொல்லிட்டு வேறு வேலைக்கு போயிட்டார். அப்படியே இங்கேருந்து பட்டை ஓட்டிகிட்டே வந்தாச்சு. இதில் 3 பட்டை ஓட்டியாச்சு. இன்னொரு 2 பட்டை ஓட்டினா வேலை முடிஞ்சுது. அப்புறமேட்டு சுற்று பட்டை அப்படியே சுற்றுக்கும் ஒரு பட்டையை போட்டு விட்டு என்ன பண்ணோம், அவ்வளோதான். இன்றைக்கி எதோ எடுத்துகிட்டு போயிடலாம் நாங்கள் கணக்கு போட்டால் இன்றைக்கி முடியாதாட்டுக்குது. காலையில் தான் எடுத்துகிட்டு போக மாட்டேங்குது. ஏன்னாம்மா இப்போ இன்றைக்கி எடுத்துகிட்டு போயிடலான்னு நினச்சா இன்றைக்கி முடியாதாட்டுது. அப்போ ஓட்டை போட்டு வச்சிடலாம், நாளைக்கு காலையில் பகலில் வச்சுக்கலான்னு தான் சொல்லுவாப்புல. அதுக்கப்புறம் ஸ்டேவுக்கு அது நேர்பட்டு ஓட்டை நாளைக்கு மத்தியானம் ஆயிர மாட்டேங்குது. வீட்டுக்கு போய் செட்டு பாக்ஸ் ரெடி பண்ணி போட்டு லைட். ஓகே, இந்த கடைசி வேலை ஆகிட்டு இருக்குதுன்னா பார்த்து இன்றைக்கி வந்து பட்டை வார்த்தை முடிக்க முடியாதாட்டுக்குது. என்ன பண்ணுறது, நாளைக்கு தான் முடிக்க முடியும்னு நினைக்கிறேன். ஒன்று தோட மாப்பிள்ளை என்ன பிளான் பண்ணால் மாமா இன்றைக்கி போயிடலாம் மாட்டேங்குதுன்னு நினச்சான். நாளைக்கு மத்தியானம் வரலாம் வந்துட்டு தான் போகணும்னு தலையில் எழுதியிருக்கும்போது நாங்கள் என்ன பண்ண முடியும் சொல்லி பார்க்கலாம். ஒன்றும் பிரச்சனை இல்லை, நாளைக்கும் வந்து கையோட வேலையை முடிச்சுப்பார். இந்த நைட்டில் வேறு செஞ்சால் கொலாபரேஷன் வேறு ஆயிடுது. நைட்டு வேலைக்கே போகக்கூடாது. அதையும் மீறி நம்ம செய்ய சொல்லணும்னா செஞ்சுவிட்டு காலையில் கிரிக்கிட்டு போயிட்டா இதுக்கு தான் நான் வந்து பகலில் செஞ்சுக்கலான்னு சொன்னேன். கேட்டீங்களா அப்படின்னு சொல்லி அது நம்மளையே திருப்பி விட்டுறாங்க, நம்ம மேலேயே தப்புன்னு. ஸோ அதனால் வந்து வற்புறுத்துகிற அளவுக்கு வேண்டாம். நாம் கட்டிடணும். அதை விட்டுட்டு இல்லைண்ணா இன்னும் கொஞ்சம் தானே ஆச்சு முடிச்சு விட்ருன்னா நீ தானே நல்லா வேலையை பார்த்து விட்ட நைட்டு. அன்னைக்கு வச்சது எல்லாத்துக்கும் வெல்டிங் போட்டு வீட்டில் போய் படுக்குமா அவ்வளோ நேரம் பண்ணு. கடைசி நிமிஷத்தில் ஒரு பருக்குன்னு எல்லாத்தையும் கட் பண்ணி விட்டேன். அவ்வளோ விடாமா இப்போ ஓகேன்பா. கிட்டத்தட்ட ஒரு 95 வேலை 95% வேலை முடிஞ்சிருச்சு. அது இன்றைக்கி வேலைக்கு ஆகாது. இன்னும் அலையில் வந்து போல்ட்டு போடுறது என்னன்னா இன்னும் போல்ட்டு போடுறது இதெல்லாம் வந்து ரெடி பண்ணணும். அது இப்போ ஆகாது, நாளைக்கு தான் ஆகும். இப்போல்லாம் சந்து குண்டெல்லாம் வெல்டு வச்சு நப்பிக்கிட்டு வராரு. இந்த வேலையெல்லாம் முடிச்சிட்டா வேலை முடிஞ்சுது ப்ரோ. சைடு ஓரளவுக்கு நீட்டாக போட்டிருக்குதா என்னன்னு கமெண்டில் சொல்லுங்கள். எனக்கு இன்னும் இந்த இடமெல்லாம் வெல்டு வச்சு நப்பணும், தெரியுதா? இங்கே கொண்டுகிட்டு வரணும். இதெல்லாம் முடிச்சு வச்சுட்டா என்ன பட்டேன்னா இந்த ஓரத்தில் வந்து இந்த பைப்பு மலையில் பட்டால் அரிக்காதுக்கிறதுக்கோசரம் எல்லோரும் இப்போ பட்டை ஒட்டி போடுறாங்கள்ல, அந்த மெத்தடு பண்ணிடலான்னு. பெல்ட்டு போடலாமா ரெக்ஷன் துணியே போட்டலாமான்னு 2 ஐடியாவாக இருக்குது. பெல்ட்டு 10,000 வருது ப்ரோ. 10 வருஷம் வருங்கிறாங்க. அதெல்லாம் நம்ப முடியல. எனக்கு என்னமோ நம்பிக்கை இல்லை. இது 4,000 தான் வருது. ரேட்டெல்லாம் 6,000 வித்தியாசம். இப்போ என் பையன் அந்த 415ல் பெரிய வண்டியில் போட்டதெல்லாம் 5 வருஷம் வந்துருச்சு. இன்னும் எந்த பிரச்சனையும் வரல. பைப்பு தான் இத்து போகுது. அதுக்கு தான் இப்போ இந்த மெத்தடு போட்டோம். போதும்னு நினைக்கிறேன். ஏன்னா இன்றைக்கி தான் வந்து பெல்ட்டுங்கிறாங்க. அன்றைக்கெல்லாம் எந்த பெல்ட் இருந்துச்சு, எல்லாமே ரெக்ஷன் துணி தான். அதுக்கு முன்னாடி ஒரு துணி வந்துச்சு, ட்ரேடர் டாப்புக்குன்னு ஒரு பச்சை கலர் பட்டு தான் ஒன்று வந்துச்சு, அதே ஓடிச்சு. அதனால் பெல்ட்டா ரெக்ஷனா என்னன்னு கன்ஃபார்ம் முடிவு பண்ணல. உங்கள் மனசில் பட்டதை கமெண்டில் சொல்லுங்கள். ரைட்டா? எனக்கு எதனால ஓகே. மாப்பிள்ளைக்கு ஒன்றதுக்கு ஃபேனு எதாக இருந்தாலும் ஓகேவா? இல்லை அது அதான் வாங்கிட்டோம். ஓ கன்ஃபார்ம் பண்ணிட்டான் மாப்பிள்ளை.
எல்லாமே பெரிய வண்டிக்கு வாங்கின லைட் செட்டிங் எல்லாம் அப்படியே ஃபிட்டிங் இருக்குது. அது பார்த்தீங்கன்னா பெரிய வண்டிக்கு ஒர்க்கு கம்மி தான். அந்த பேலர் வேலை தான் இப்போ ஸ்டார்ட் ஆகுது. அதனால் இதோட வேலைலாம் ஃபஸ்ட்டு இதை முடிப்போம். அப்புறம் ஃப்ரீயாக டைமில் அதை பண்ணிக்குவோம். இதில் வந்து ஒயரிங் வந்து நிறையா பேர் வந்து கேட்குறீங்க. எப்படி கேட்குறீங்கன்னா, சும்மா நல்லா ஃபிட் பண்ண வாட்டி ஒயரிங் வீடியோ போடுறதா, இல்லை ஒயரிங் எங்கே கனெக்ஷன் எடுக்கிறோம், எது வரலும் கொண்டு போய் அப்டேட் பண்ணி முடிக்கிறோம், அது வரலும் வீடியோ வேணுமா என்னென்னு கமெண்டில் சொல்லுங்கள். நான் வந்து எப்படி சொல்கிறீங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி தான் ஒயரிங் வீடியோ. இதெல்லாம் வந்து என்ன கேட்டால் வந்து இதெல்லாம் ஒரு 10-20 பாட்டு போகும்னு நினைக்கிறேன். பார்ட்டாக தான் போகும். 10 பாட்டு கேரண்டியாக போயிடும். செட்டு வைக்கிறதுலேருந்து ஃபைனல் இதே 3வது பாட்டு. அதனால் பார்க்கலாம். நீங்கள் எந்த அளவுக்கு இந்த வீடியோவுக்கு ஆதரவு கொடுக்குறீங்கன்னா அந்த அளவுக்கு தான். யாருமே வந்து செட்டு வைக்கிறது, பாக்ஸ் வைக்கிறது, ஒயர் லைன் எடுக்கிறது, பீஸ் கேரியர் ரெடி பண்ணுறது யாருமே நான் இது வரலும் ட்ரை பண்ணி பார்த்த வரலும் யூடியூப் சேனலில் அந்தளவுக்கு டீட்டெயில் கொடுக்கல. நான் கொடுக்குறேன். நமக்கு முடிஞ்ச அளவுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். அந்த அளவுக்கு தான் நாங்களும் வீடியோ எடுத்துக்கிட்டு அந்த வேலையை செய்ய முடியும். மெயினாக மறக்காமல் ஒரு லைக் பட்டன் தட்டிட்டு போவாங்க. லைக் போட்டிங்கன்னா தான் இன்னொருத்தருக்கு மோட்டிவேட்டாக இருக்கும், பார்ப்பாங்க. நாங்களும் இத்தனாயிரம் பேர் நம்ம வீடியோ லைக் பண்ணிக்கிறாங்கன்னு ஒரே ஒரு நம்பிக்கையில் மனசுக்குள்ள ஒரு சந்தோஷப்பட்டுக்கிட்டு தான் நாங்கள். ஏன்னா வேலை ஒரு பக்கம் இருந்தாலும் அதை வந்து எக்ஸ்பிளைன் பண்ணி எதுக்கு இந்த லைன் எடுக்கிறோன்னு சொல்லி எக்ஸ்பிளைன் பண்ணி நான் உங்களுக்கு வீடியோ அப்டேட் பண்ண முடியும். ஓகே நண்பா, இனிவே அவ்வளோதான். இன்றைக்கி சொல்ல வேண்டிய விஷயம் அவ்வளோதான். இதோட முடிச்சுக்கிறோம். இனிமேல் நாளைக்கு காலையில் தான் செய்வாங்க. இனிமேல் பட்டை ஓட்ட போட்டு ரெடி பண்ணணும். அதெல்லாம் காலையில் தான். இது அடுத்து இதுக்கு மேலே வர கிளிப் வந்து நாளைக்கு பாட்டில் சேர்ந்துடும். இந்த வீடியோவோட இந்த கிளிப்போட இந்த தகவலை க்ளோஸ் பண்ணிக்கிறோம். டாட்டா, பாய் பாய். பட்டக்காரர் பாய் சொல்ல மாட்டாருன்னு நினைக்கிறேன்.